அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வடை ரெசிபின்னே சொல்லலாம். இது நார்மலாக நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மிளகு வடைன்னு சொல்லுவாங்க. இது கருப்பு உளுந்தில் செய்கிற ஒரு வடை. ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நான் 1 கப்பு உளுத்தம்பருப்பு, அதாவது முழு உளுந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 8 to 10 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்ப்ளிட்டப் ஆகி நல்லா வரும். நார்மலாகவே இந்த கருப்பு உளுந்தில் நிறைய சத்துகள் இருக்குது. அதுவும் நம்ம பாடியை நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட் ஐட்டம்னே சொல்லலாம். இது கருப்பு உளுந்தை நம்ம நார்மலாக இப்போ உருட்டு உளுந்தை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த கருப்பு உளுந்தில் அந்த தோலோடு சாப்பிடும் போது அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குது. இப்போ இந்த உளுந்தை தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரன்னு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கிட்டால் போதும். நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வடை தட்டுறதுக்கு வராது. அதனால் அது ஏற்கனவே அப்சர்வ் பண்ணியிருக்கிற வாட்டரை வச்சு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஓரளவுக்கு ரொம்பவே கட்டியாக இருக்காது. ஓரளவுக்கு கொஞ்சம் நெளிவுத்தன்மையோடு தான் இருக்கும். ஸோ இது வடை தட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா வரும். இப்போ இந்த வடைக்கு தேவையான ஒரு பவுடர் மட்டும் நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதில் இந்த வடையில் நம்ம பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டமும் சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு பிளைனான வடை சொல்லலாம். இதுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகோட காரம் தான் இதில் டாமினண்ட்டாக இருக்கணும். மிளகு வடை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே இதில் மிளகு மட்டும்தான் சேர்ப்பாங்க. இதோட நான் கல்லுப்பு போட்டு நல்லா ஒரு கோர்ஸாக அரைச்சிக்கிட்டேன். ரொம்ப ஃபைனாக வேணாம். அந்த சாப்பிடும்போது நமக்கு அந்த மிளகு கடிப்படணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இதை நம்ம இந்த ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற இந்த உளுந்தோடு நம்ம சேர்த்துக்கலாம். இது முக்கால்வாசி இந்த புரட்டாசி மாதத்தில் தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இது பெருமாளுக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னும் சயின்டிஃபிக்காக என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் நமக்கு கோல்டு, காஃபு எல்லாமே நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த சீசனில் நீங்கள் கருப்புளுந்து எடுத்துக்கும் போது அது நல்ல பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதோட நீங்கள் பெப்பரு, கியூமின்லாம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த சளி தொந்தரவுலேருந்து, அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். ஸோ அதுக்காகவே மெயினாக இந்த வடையை முக்கால்வாசி புரட்டாசி மாதத்தில் தான் பண்ணுவாங்க. அதுவும் பெருமாளுக்கு உகந்த வடை அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்போ இந்த இதை நம்ம தட்டுறதுக்கு ஒரு வாழை இலையோ இல்லை ஒரு கவரோ நம்ம எடுத்துக்கலாம். கவர் எடுத்துகிட்டு நம்ம ஒரு கரெக்டாக அளவு வச்சுக்கலாம். ஒரு கரண்டியில் இந்த அளவு தான் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரே மாதிரியாக வடையாக நம்ம தட்டி எடுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம இதை ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை ஃப்ளாட்டன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நார்மலாக மெதுவடை தட்டுற மாதிரி கிடையாது. மெதுவடையை நம்ம கையில் கூட டப்புன்னு தட்டி போட்டுடலாம். பட் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டுட்டு கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளாட்டன் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இதை நம்ம எதுக்கு இந்த அளவுக்கு ஃப்ளாட்டன் பண்ணுறோம், மெதுவடை மாடி போட்டானா உங்களுக்கு உள்ளே உங்களுக்கு நல்ல அந்த ஸ்பாஞ்சினஸ் இருக்கும், வெளியில் மட்டும்தான் கிறிஸ்பியாக இருக்கும். பட் இந்த வடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 2-3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரியான ஒரு வடைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியாக எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் லேசாக கொஞ்சமாக நம்ம மாவு போட்டு பார்த்தா நல்லா மேல் எலும்பணும். ஸோ நல்லாவே மேல் எலும்பிருச்சு. இப்போ நம்ம வடையை தட்டி வச்ச வடையை போட்டுடலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வடை, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வடைன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா கிறிஸ்பி ஆகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்லேயே நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸ்பாஞ்சியாக இருந்தாலே என்ன ப்ராப்ளம்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி நல்லா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் 2 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். இப்போ இந்த கருப்பு உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.